Hello. Yeah. இப்போ audible? Super. இப்போ audible. Okay. Yeah. வந்தாச்சு. ஒரு போல் போட்டுடலாமா? இன்னைக்கு வந்து first what we can do. You want to go with book back answers இல்லனா வந்து week quiz. Let me put a poll. Okay. First என்ன? நீ ரெண்டுமே பண்ண போறோம். சரியா? ஆனா அதுல எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து because நீங்க என்ன மைண்ட் ஸ்பேஸ்ல இருக்கீங்க? வீக் குவிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேணுமா இல்லனா புக் பேக்க ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்புறமா வந்து வீக் குவிஸ் போய்க்கலாம். So yeah, let me know in the chat. லைவ் வந்தவங்க எல்லாரும் லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணுங்க. சரியா? 50-50 மட்டும் தயவு செய்து பண்ணி என்னைய டார்ச்சர் பண்ணாதீங்க. 50-50 ஆன்சர் பண்ணாதீங்க. நீங்களே ரெண்டு கட்சியா பிரிஞ்சுக்கோங்க. ஓகே, 50-50 நான் எடுக்கிறது தான் முடிவு. புக் பேக் क्वेश्चन. ஓகே ஓகே, சோ 70% வந்து பாத்தீங்க அப்படி 27 பேர் தான் வோட் பண்ணிருக்கீங்க. 46 பேர் இப்ப கிளாஸ்ல இருக்கீங்க. எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போவே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வந்து சாட்டுக்கு குவிஸ் அதாவது போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க. புக் பேக் தான்ப்பா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. 30 ஓட்டுல நிறைய வந்து புக் பேக் தான். ஓகே, சோ நம்ம வந்து அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக்கை முடிச்சிடலாம். ஓகே, டெய்லி ஸ்டடி பிளான் தானே தரேன், கவலைப்படாதீங்க, தரேன். எங்கேயும் போல நான் போன்ல தான் டெலிகிராம் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு தரேன். ஓகேவா? டன். சோ பாருங்கப்பா, சாப்டர் 11 புக் பேக் பார்ட் 3 என்ன क्वेश्चनல இருந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணனும். ஓகே, வேதாந்தா ஆஃப்லைன் சென்டர்ஸ் பத்தி அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் கிளாஸ் எந்த क्वेश्चन வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கறவங்க எனக்கு சாட்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேடா, சூப்பர். சோ இப்போ வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து சென்னையில மட்டுமே பாத்தீங்கன்னா அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர் அண்ட் பெருங்கலத்தூர்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையிலயும் வந்து இருக்கு. சோ வை ஏன் வேதாந்தோ வந்து ஸ்பெஷல்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் பேட்சஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு இங்க அதிகமா வந்து கிடைக்க போகுது. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் அதுக்கு தேவையான ஒரு டிஃபிகல்ட்டி லெவலுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லைன்னா உங்க ஃபீஸே திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, சோ வேதாந்து லேர்னிங் சென்டர்ல உங்களுக்கு டாப் ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல இருந்து முடிச்சுட்டு வந்தவங்க தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் கிளாஸ் மாஸ்டர் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஆல்சோ யூ வில் பி ஹேவிங் அகாடமிக் மென்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காகவே அகாடமிக் மென்டர்ஸ் உங்களுக்கு பர்சனலைஸ்டா இருப்பாங்க. ஆல்சோ கிளாஸ்ல டவுட்னாலும் இன் கிளாஸ் டவுட் சால்விங் டீச்சர் இருப்பாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு நான் செல்ஃப் ஸ்டடி பண்றப்போ தான் எனக்கு டவுட் வருது அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு டவுட் சால்விங்க்கு உங்களுக்கு ஆப் வந்து இருக்க போகுது. ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இங்க எப்படி நீங்க வீக் குவிஸ் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் ஜாலியா இருக்கணும், உங்களுக்கு ஃபன்னா இருக்கணும், நல்லா நான் வந்து குவிஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இந்த கிளாஸும் வந்து இருக்க போகுது. ஒரே ஒரு பிரச்சனை தான், என்னது? லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் வந்து இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன்லனா thousands and thousands ஆஃப் பீப்புள் வந்து படிக்கலாம். ஆனா ஆஃப்லைன்ல லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். சோ என்ன பண்ணுங்க, ஆஃப்லைன்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு புக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நீட்டுக்கும் ஜேஇக்கும் இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க் தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை, தரேன்டா, கவலைப்படாதீங்க, ஒருவரின் தரேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா 90% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் நீங்க ஃபீஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், ஐவி சாட் எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ புக் விசிட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த ஏரியால நீங்க இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி செக் இட் அவுட், போய் பாருங்க எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு. ஓகே, சோ எதுலப்பா முடிச்சோம்? லாஸ்டா எதுல முடிச்சோம்? 17:4ல முடிச்சோம். இந்த क्वेश्चनா கரெக்ட்டா? we have இந்த क्वेश्चन வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். கரெக்ட்டா? சோ இப்போ இதுல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா கம்ப்ளீட் பண்ணனும். காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் தரேன் மியூசிக்கோ.
இந்த மியூசிக்கோ தமிழ் நீங்க காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா எங்க வீடியோ பாப்பீங்க அப்படின்னா we will give you சரியா don't worry சோ வாங்கப்பா சோ இப்போ நம்ம வந்து 19th question இதுல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணனும் கரெக்ட்டா we have to continue from this question okay so 18th question ரொம்ப சாதாரணமான question தான் அத நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படினா we can continue okay is that clear am I clear done okay 17th ஃபுல்லாவே முடிச்சிட்டோமா 17th क्वेश्चन கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோமாடா ஓகே இப்போ நம்ம வந்து அப்ப 19th ல இருந்து தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணனும் கரெக்ட்டா ஓகே பக்கா சூப்பர் சரி எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கணும் சொல்லிட்டேன் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிளாஸ் ஓகே 9 நோட்ஸ் எடுத்துக்கிறது சம இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் கைட்ல ஆன்சர் கொஞ்சம் சின்னதா இருக்குறதா நான் வந்து பார்த்தேன் சோ பெட்டர் புக்ல மார்க் பண்ணி படிங்க ஆர் உங்க ஸ்கூல்ல வாங்க சொன்னாங்கன்னா வாங்கிக்கோங்க சரியா ஓகேடா சோ ஃபீனால C6H5COCl இது என்னப்பா குரூப் COCl ஆசிட் குளோரைட் குரூப் பென்சாயில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அத வந்து நைட்ரேஷன் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படினு வந்து கேக்குறாங்க சரியா ராகுல் பாஸ்கரன் I will give you don't worry ஓகே நைட்டுக்குள்ள தரேன் உங்களுக்கு இது முடிச்சிட்டு தரேன் இந்த கிளாஸ் மட்டும் முடிச்சிட்டு உங்களுக்கு உடனே அனுப்புறேன் ஓகே சோ வாங்கப்பா சோ we have phenol here நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படினா C6H5OH we have phenol here so phenol வந்து என்ன பண்றாங்க C6H5COCl group okay COCl னா acid chloride group okay benzoyl chloride கூட வந்து react பண்றாங்க சோ என்ன ஆகும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் HCl ஆக வெளியே சென்று விடுவார்கள் HCl வெளியில போய்ட்டா எனக்கு இங்க மீதி என்ன இருக்க போறாங்க பென்சீன் ரிங்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு O CO C6H5 சோ நல்லா கவனிங்க CO இங்க ஒரு O COO C6H5 C6H5 COO C6H5 okay 18th question அடுத்து நான் லாஸ்டா பாத்துக்கலாம் அது ஒரு சாதாரண क्वेश्चन தான் அது பாத்துக்கலாம் we will be getting phenyl benzoate இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் பேர் என்னது phenyl benzoate okay சோ இப்போ இந்த phenyl benzoate அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க அப்படினா நைட்ரேஷன் பண்றாங்க what are they doing they are doing nitration nitration na enna artham can you let me know in the chat section yes what do you mean by nitration what do you mean by nitration எந்த group NO2 group NO3 group NO group என்ன group போயிட்டு வந்து substitute ஆச்சு அப்படினா அத வந்து நம்ம வந்து nitration அப்படினு வந்து சொல்லுவோம் எந்த group substitute ஆகுறத வந்து we call it as nitration இதெல்லாம் அதான் ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு சூப்பரா தெரியும் நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன் கிளாஸ்ல இது எல்லாமே ரெகுலரா சொல்லி கொடுத்ததுதான் what is nitration very good super NO2 group வந்து நம்ம substitute பண்றதா வந்து we call it as nitration so இந்த nitration பண்றதுக்கு we can use nitrating mixture இங்க வந்து நம்ம என்ன nitrating mixture வந்து யூஸ் பண்றோம் அப்படினா concentrated sulfuric acid and nitric acid and concentrated இந்த nitration தூக்கிறேன் concentrated sulfuric acid concentrated HNO3 சரியா concentrated sulfuric acid and concentrated nitric acid தான் nitrating mixture NO2 group போயிட்டு substitute ஆகும் இங்க para positionல போயிட்டு substitute ஆகும் NO2 group போயிட்டு எனக்கு substitute ஆகும் எங்க para positionல தோ
இந்த NO2 group போயிட்டு நமக்கு substitute ஆகும். So we get para nitro phenyl benzoate. Okay, so நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா para nitro phenyl benzoate. phenyl benzoate தான் para பொசிஷன்ல நைட்ரோ இருக்கு. So it is para nitro phenyl benzoate. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்களேன், இங்க நமக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றாங்க. அதை வந்து என்ன பண்றாங்க, they are reacting it with sulfuric acid. அப்போ என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பார்க்கலாமா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மெக்கானிசமா வந்து போகும். ஸோ அதனால இந்த ஒரு காம்பவுண்டை நான் எப்படி எழுதுறேன்னு மட்டும் காட்டிக்கிறேன் சரியா. ஸோ பாருங்க, C6H5CH CH குரூப்ல OH சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. OH ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு என்னது, இங்க CH2 வரணும். ஸோ CH2 இது புக்கு தானே, எப்படி மிஸ்டேக் ஆகுது. CH2 CHல OH குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகிருக்கு. CH அதுல ரெண்டு CH3 குரூப். அப்ப இங்க ஒரு CH3 குரூப், இங்க ஒரு CH3 குரூப். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த காம்பவுண்டை நான் இப்படி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து என்னது அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம். இப்போ இந்த ரியாக்ஷன் என்னங்கிறத நான் எழுதிடுறேன். அதுக்கப்புறமா வந்து இது என்ன மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சல்ஃபூரிக் ஆசிடோட வேலை என்னது, டீஹைட்ரேஷன். கரெக்டா? சல்ஃபூரிக் ஆசிடோட வேலை வந்து என்னது, டீஹைட்ரேஷன். ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடக்க போகுது. ஓகே, ஸோ ஹவு த டீஹைட்ரேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறதா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஹவு த டீஹைட்ரேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்டை எழுதிடலாம். C6H5CH2 C6H5CH2 அதுக்கப்புறம் பாருங்க CHOH then CH3 என்ன நடக்கும் பாருங்க, பீட்டா எலிமினேஷன் நமக்கு நடக்கும். கரெக்ட்டா? வாட் will happen here, நமக்கு இங்க வந்து பீட்டா எலிமினேஷன் நடக்கும். என்ன கேட்டா இங்க மேஜர் ப்ராடக்ட் மட்டும் நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படினாலே வந்து போதும். ஓகே, சோ சல்பூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிஜன்ல இருக்கிற இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல போயிட்டு இந்த ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். அப்போ எனக்கு இங்க வந்து என்ன கிடைக்கும், I will be getting C6H5CH2 CH, okay, CH3 வேற எதுவும் மாறாது. இங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆக்சிஜன்ல ரெண்டு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கும். கரெக்டா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்க மூணு பேருமே வந்து எனக்கு வெளியில போயிடுவாங்க. சரியா? அடுத்த ஸ்டெப்ல they will go out. ஓகே, சோ இந்த வாட்டரா H2O வாட்டரா இவங்க வந்து எனக்கு வெளியில போயிடுவாங்க. அப்போ இந்த கார்பன்ல என்ன எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஓகே, சோ C6H5CH2 இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடும். இப்போ எனக்கு எங்கேயாவது ஹைட்ரஜன் போய் எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். டீப்ரோட்டோனேஷன் நடந்து எனக்கு இந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். சோ லுக் அட் திஸ். இப்போ எனக்கு எய்தர் இந்த ஹைட்ரஜன் லூஸ் ஆகலாம், இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியில போகலாம், இல்லனா இந்த பீட்டா ஹைட்ரஜன் எனக்கு வெளியில போகலாம். சோ எந்த பீட்டா ஹைட்ரஜன் வந்து வெளியில போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பதான் எனக்கு மேஜர் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும். மேஜர் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும் அக்கார்டிங் டு ஸெய்ட்ஸஃப் ரூல். என்ன பேசுறீங்கன்னே புரியல மேம் அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல இதோட ஃபுல் மெக்கானிசம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல ஸெய்ட்ஸஃப் ரூலை சொல்லி கொடுத்துருப்பேன். எனக்கு இங்க நல்லா கவனி, நீங்க வந்து இங்க என்ன பண்ணலாம், வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் யூ ஹேவ். இந்த ஹைட்ரஜனை கொடுத்துட்டு இந்த 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 ஹைட்ரஜன் வந்து கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி இங்க எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஹைட்ரஜன் லூஸ் பண்ணி இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். நீ அப்படியே யோசிச்சு பார். எனக்கு இங்க வந்து டபுள் பாண்ட் வந்து இந்த ஹைட்ரஜன் போய் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து இங்க
ஒரு ஹைட்ரஜனும் இங்க நோ ஹைட்ரஜனும் எனக்கு வந்து இருக்கும். இதே இங்க எனக்கு டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் போய் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கும். எங்க எனக்கு அந்த அக்ராஸ் டபுள் பாண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தாதான் எனக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த கார்பன் தான் வந்து எனக்கு ஹைட்ரஜனை கொடுத்துரும், இந்த கார்பன் வந்து ஹைட்ரஜனை கொடுத்துரும். சோ என்ன ஆகும், நமக்கு வந்து இங்க பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும், அந்த ஹைட்ரஜன் வெளியில போயிடும். சோ மைனஸ் ஹைட்ரஜன் டீப்ரோட்டனேஷன் நடந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா இது பீட்டா கார்பன், பீட்டா ஹைட்ரஜன் நமக்கு வெளியில போயிடும். பீட்டா கார்பன்ல இருக்கிற பீட்டா ஹைட்ரஜன் எனக்கு வெளியில போயிடும். அப்போ தோப்பர் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ இங்க நமக்கு இப்படி ஒரு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? சோ இப்போ இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட். இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட். டெய்லி டார்கெட் தரேன்டா, கவலைப்படாதீங்க, தரேன் தரேன் தரேன். இன்னும் வரலையா? கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, கிளாஸ் முடியறப்போ தரேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு இந்த क्वेश्चनல? 𝐿 ரூல் நடத்திருப்பேன், நீங்க பார்த்தாதான் கிளியரா புரியும். ஓகே, கிளியரா? ஓகேடா, சூப்பர். சோ இதுதான் நமக்கு இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட் உடைய ஆன்சர். இப்போ அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 20. சோ 20th क्वेश्चन. ஓகே, சோ தயவு செய்து கவனிங்க, ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க, சரியா? Phenol is distilled with zinc dust followed by Friedel-Crafts acetylation with propyl chloride to give compound B. Compound B on oxidation gives C. இந்த question ரொம்ப important. ஏன்னா இதுதான் வந்து இந்த ABCD conversion அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். So ஒரு நிமிஷம். So phenol is distilled with zinc dust. First வந்து என்ன எடுத்துக்கறாங்க அப்படின்னா phenol எடுத்துக்கறாங்க. இது first reaction, சரியா? So we are taking phenol here. Phenol என்ன பண்றாங்க, zinc dust கூட react பண்றாங்க. அப்போ எனக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகே, என்ன கிடைக்கும் எனக்கு? phenol zinc கூட react பண்ணீங்க அப்படின்னா ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து எனக்கு ZnO வா வெளியில போய்டுவாங்க. அப்ப மீதி எனக்கு பென்சீன் ரிங் தான் கிடைக்கும். Followed by Friedel-Crafts alkylation. ஓகே, அப்ப நான் அந்த பென்சீனை எடுத்துக்கிறேன். சோ இது செகண்ட் ரியாக்ஷன். சோ இந்த பென்சீனை எடுத்து நான் என்ன பண்றேன், Friedel-Crafts alkylation அப்படினா alkyl குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நல்லா கவனிங்க, Friedel-Crafts alkylationல alkyl group substitution அப்படினா with propyl chloride. ஓகே, propyl chloride அப்படினு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இந்த Friedel-Crafts reactionல we are having propyl chloride, CH3 CH2 CH2, மீத்து ஈத்து ப்ரோப், propyl chloride வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், Friedel-Crafts reaction பண்றோம். Friedel-Crafts reactionல catalyst யாரு முக்கியமான catalyst? anhydrous AlCl3, anhydrous aluminum chloride. என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போய்டுவாங்க. அப்போ எனக்கு இங்க வந்து CH2 CH2 CH3 propyl group போயிட்டு எனக்கு சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். அதான் alkylation to give compound A. இப்போ இந்த காம்பவுண்ட் A இருக்கு இல்லையா, இதுதான் காம்பவுண்ட் A. காம்பவுண்ட் A on oxidation gives B. ஓகே, சோ இப்போ தேர்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். இப்போ நான் இந்த காம்பவுண்ட் A வை எடுத்துக்கிறேன், CH2 CH2 CH3. இந்த காம்பவுண்ட் A வை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா we are oxidizing. ஓகே, சோ இதே ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம், இதே சேம் ரியாக்ஷன் நம்ம வந்து படிச்சிருக்கோம், சரியா? நான் வந்து இப்போ ரிஏஜென்ட் எழுதுறப்போ உங்களுக்கு கிளியரா புரியும், கவனிங்களே. ஓகே, ஆக்சிஜன், of course ஆக்சிடேஷன் னா ஆக்சிஜன் நமக்கு இருக்க போகுது. 5% of sodium carbonate Na2CO3. என்னது, என்ன ப்ரிப்பேர் பண்ண, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரியாக்ஷன், cumene hydroperoxide ப்ரிப்பேர் பண்றதுக்கு. என்ன ஆகும், cumene hydroperoxide எப்படிப்பா ஃபார்ம் ஆகும், இங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்த CH2 CH2 CH3 குரூப் இருக்கா. சோ இந்த குரூப்பை நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கவனிங்க. சோ இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த propyl குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆச்சு இல்லையா, அதுவே எனக்கு ஐசோப்ரோபைலா தான் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. அதாவது இந்த ஒரு ஹைட்ரஜனை இதுக்கு கொடுத்துருங்க, இந்த ஒரு ஹைட்ரஜனை இந்த கார்பனுக்கு கொடுத்துருங்க, அப்ப இதுவும் CH3 ஆயிடுமா? அப்ப ரெண்டு CH3 குரூப்பா, அப்போ இந்த CH3 CHல எனக்கு
ரெண்டு CH3 குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு 2CH3 குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு சேம் தான் ப்ரோபைல் பதிலா ஐசோப்ரோபைல் எழுதிருக்கேன் இப்போ இதை தான் நான் இங்கே எடுத்துக்க போறேன் நல்லா கவனி இந்த ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இங்கே கொடுத்துரு அப்ப இது CH3 ஆயிடும் இது ஒரு CH3 இது ஒரு CH3 அப்போ CH ல எனக்கு 2 molecules of CH3 குரூப் வந்து எனக்கு இருக்கு இப்போ இதை நான் ஆக்சிடைஸ் பண்றப்போ என்ன ஆகும் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் இந்த கார்பன்ல எனக்கு ஆட் ஆக போகுது கரெக்டா அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு கிடைக்கும் கியூமீன்ல ஆல்ரெடி எனக்கு ரெண்டு CH3 குரூப் வந்து இருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆக்சிஜன் வேற ஆக்சிடைஸ் ஆகி ஆட் ஆயிடுச்சு இதோ பார் ரெண்டு ஆக்சிஜன் இப்போ எனக்கு ஆட் ஆகி இருக்கு சோ இப்போ இந்த பர்டிகுலர் காம்பவுண்டுக்கு பேர் தான் கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு ஓகே சோ இப்போ இந்த பர்టిక్యులர் காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது அப்படினா கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு ஓகே சோ இப்போ இந்த கியூமீன் ஹைட்ரோபெராக்சைட நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படினா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணிடுவோம் அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணிடுவோம் ஓகே சோ எப்படி எனக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆகும் அப்படினா தோ இப்படி தான் தோ பார் இப்படி தான் பிரேக் ஆயிடும் ஓகே சோ இங்க பாரு CH3CO CH3 தனியா வெளிய போய்டும் CH3CO CH3 இருக்கா என்னப்பா அது CH3CO CH3 என்னது அசிட்டோன் கரெக்ட்டா வாட் இஸ் திஸ் அசிட்டோன் பிளஸ் இது என்னது பென்சீன் ரிங்ல OH ஃபீனால் இது எங்க படிச்சிருப்போம் ஃபீனாலோட பிரிபரேஷன்ல படிச்சிருப்போம் எங்க படிச்சிருப்போம் ஃபீனாலோட பிரிபரேஷன்ல நம்ம இத வந்து படிச்சிருப்போம் ஓகே Ma'am, I am 12th passed out student. I am very happy because of you. I scored good marks. Max 44. Thank you. Thank you. Thank you. Thank you. வாங்க class கவனிங்க. Okay வா? Is that clear for everybody? எல்லாருக்குமே இது வந்து clear-ஆ? Super. Board clear-ஆ தெரியுதா? Full board. Okay, okay. யாருக்காச்சும் ஏதாச்சும் doubt இருக்கா? Do you have any doubts? No. Right? You don't have any doubt. Clear? Okay da. Just a minute, I'll be back. 1 minute la vandren. ட்ரீம்ல வந்து பக்கத்துல உட்கார்ந்து ரியாக்ஷன் சொல்லி தரீங்க மேம். நல்ல ட்ரீம், சூப்பர் ட்ரீம். உங்களுக்குலாம் நல்ல ட்ரீமா வருது. எனக்கு தான் வந்து வியர்டான ட்ரீம்லாம் வந்து வருது. ஓகே, ஒரு நாள் நம்ம வந்து தனியா அதுக்கு ஒரு லைவ் செஷன் வந்து நம்ம வந்து பேசலாம். இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து பேசலாம். வாட் ஆர் ஆல் யுவர் வியர்ட் ட்ரீம்ஸ் இன் லைஃப்? இதெல்லாம் ரியல் லைஃப்ல பாசிபிளே இல்லை. அப்படி லாஜிக்கே இல்லாம சுத்தமா இதுவே இல்லாம ரெக்கரிங்கா ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்ல, அதை பற்றிலாம் நம்ம வந்து பேசலாம். எனக்கு வர மாதிரி ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கும் வருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுங்கள், சரியா? ஓகே, ஸோ அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த கிளாஸை முடிச்சாதான் நம்ம வந்து அந்த ட்ரீம்ஸ் பற்றி வந்து பேச முடியும். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். 21st கொஷின். ஓகே, கேன் வி கோ டு த 21st கொஷின்? போலாமா? ஓகேவா? சரி வாங்க. ஸோ ஆமா, நடுவர் தீர்ப்பு கரெக்ட். சோ 21st क्वेश्चन வந்து பாருங்கடா. ஐடென்டிஃபை A B C and then D.
எனக்கு இப்போ தான் ஆக்சுவலி சேட்டு நிறையா வருது. ஏன் வருது? யாராச்சும் வந்து ஸ்பாம் பண்ணுறீங்களா? இல்லை ஓகே டன். ஸோ பாருங்கப்பா, ஐடென்டிஃபை ABCD. CH3MgBr என்னது அது? CH3MgBr, what is that? It is a Grignard reagent. கரெக்டா? CH3MgBr வந்து என்னது? Grignard reagent. ஓகே, ஸோ இப்போ இந்த Grignard reagent வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது, அதாவது ஹைட்ரோனியம் அயான் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்க்கலாமா? யா, ஸோ கவனிங்க. hydronium ion, in presence of hydronium ion. Okay, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு பாண்ட் வந்து இந்த CH3MgBr வந்து இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு பிரிய போகுது. CH3ஆவும் MgBrஆவும் நமக்கு பிரிய போகுது. ஓகே, ஸோ என்னென்னவா பிரிய போகுது? CH3 குரூப் தனியாகவும் அண்ட் தென் MgBr குரூப் வந்து தனியாகவும் எனக்கு வந்து பிரியுது. இப்போ இங்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹைட்ரோனியம் அயான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை வந்து இந்த ஆக்சிஜன் பிடிக்கும். ஏன்னா ஆக்சிஜன்ல என்ன இருக்கும்? ஆஃப்கோர்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இங்க வந்து எனக்கு என்ன ஆகும்? இந்த CH3 குரூப் போய் எனக்கு பென்சீன், அதாவது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இந்த CH3 குரூப் போய் இந்த பென்சீன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும், which is methylation நமக்கு இங்க நடக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஃப்கோர்ஸ் இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடும், ஆக்சிஜனில் இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகிடுச்சு அண்ட் தென் CH3 குரூப். ஓகே, மித்தாயில் குரூப் போய் நமக்கு ஆட் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா HBr கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்த HBr வந்து புரோமினேஷன், HBr வந்து புரோமினேஷன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த OH குரூப்பை புரோமின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து H2O வாட்டரா வெளில போயிடுவாங்க. அப்போ அந்த புரோமின் போய் இந்த OH பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிடும். அந்த புரோமின் போய் இந்த OH பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா we will be getting this compound as the product. And then next பார்த்தீங்க அப்படின்னா magnesium in presence of ether. magnesium in presence of ether கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? இந்த Mg magnesium புரோமின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ நமக்கு MgBr ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ பாருங்க MgBr கிடைக்கும், மெக்னீசியம் புரோமைடா நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்க, அதை நம்ம ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே, அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா HCHO in presence of hydronium ion, அசிடிக் ஆசிட் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். H3O+ இருக்கு அப்படின்னா. ஸோ ஃபார்மால்டிஹைடு கூட ரியாக்ட் பண்றப்போ Grignard reagent இல்லையா, அது ஒரு அல்கைல் மெக்னீசியம் ஹாலைடு. வாட் இஸ் திஸ்? இதுதான் வந்து Grignard reagent. கரெக்டா? ஸோ ஒரு Grignard reagent வந்து நீங்க when you react a Grignard reagent with formaldehyde அப்படின்னா you should get primary alcohol. உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? primary alcohol கிடைக்கணும். இதே அசிட்டால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கணும். பிரைமரி ஆல்கஹாலுக்கு Grignard reagent ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல நம்ம தெளிவா படிச்சோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற இந்த MgBr தூக்கிடுங்க. MgBr OH வெளில போயிடும். MgBrக்கு பதிலா CH2OH குரூப், தோப்பர் CH2OH. ஏன்னா இந்த ஹைட்ரோனியம் அயான் இருக்குல்ல, இது MgBr OH சேர்ந்து MgBr OH வெளில போயிடும். இந்த ஹைட்ரோனியம் அயான் ஒரு ஹைட்ரஜன் கொடுத்து CH2OH பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ஃபார்ம் பண்ணிடும். So this will be the product D. Okay, this will be the product D. புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகேடா. அடுத்து வந்து இதுதான் வந்து நம்ம 21st क्वेश्चन.
எதையோ இழந்த மாதிரி இருக்கா, படிக்கவே முடியலையா? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் மனசு தான் அப்படி நினச்சிக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, நம்ம எதையும் வந்து இழக்கலை. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். மேம் 10th சோஷியல் கிளாஸஸ் என்ன டைமில் எடுக்கிறீங்க மேம்? ப்ளீஸ் சொல்லுங்கள் மேம், ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ த டைம். நியூ சப்ஸ்கிரைபர் சஞ்சு. 10th சோஷியல் 6லேருந்து 7, 6 to 7 உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, திஸ் ஜிப்மர் டில் கண்டக்டிங் எக்ஸாம். ஜிப்மர் வந்து எம்பிபிஎஸ்க்கு தனி எக்ஸாம் கிடையாது, நீட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? சரி. ஸோ அடுத்து கவனிங்க. வாட் வில் பி த ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஏ ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்? அசிட்டால் குளோரைடை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆசிட் குளோரைட் குரூப் வந்து எடுத்துக்கிறாங்கடா. ஸோ ஆசிட் குளோரைட் குரூப் வந்து என்னது? CH3 CO Cl குரூப்பை எடுத்துக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. CH3 MgBr அல்கைல் மெக்னீசியம் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க இன் hydronium ion, in presence of hydronium ion, which is acidic condition. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே கவனிங்க, எனக்கு இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும், குளோரின் வெளில போயிடும். ஓகே, குளோரின் எனக்கு வெளியில போயிடும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்போ இந்த COCl ஆசிட் குளோரைட் குரூப் இருக்கு இல்லையா, அது நீங்க ஆல்டிஹைடா அது வந்து நம்ம மாத்திடணும். ஸோ நல்லா கவனிங்க, CH3 CHO. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய Cl எனக்கு வெளியில போயிடும். கரெக்டா? குளோரின் எனக்கு H கூட சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் அடைச்சுனா CH3 CHO, அசிட்டால்டிஹைடு. சரியா? அசிட்டால்டிஹைடு. இப்போ அந்த அசிட்டால்டிஹைடை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்ல ஸோ ஏதோ தப்பா எழுதுறேனா? CH3CO. ஓகே, ஏதோ தப்பாயிடுச்சு, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, யா we have acetyl chloride group இல்லையா? acid chloride group தான் இந்த CH3 CH3COCl group. acid chloride group நீங்க கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட நீங்க வந்து ரியாக்ட் பண்றப்போ இந்த குளோரின் வெளில போயிடும். இந்த CH3 குரூப் போய் எனக்கு சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். அப்போ CH3COCl CH3CO CH3. ஓகே, கீட்டோன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், which is acetone. கரெக்ட்டா? அசிட்டோன், கீட்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கீட்டோன் என்ன பண்றாங்க? ஆசிட் அசிடிஃபைடு K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ கீட்டோன் அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணிடும். கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆசிட். அவ்வளவுதான், CH3COOH அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான் இது. ஓகே, 11th லைவ் டைமிங் வந்து எல்லாமே அதான்டா, 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? 6 o'clock வந்து உங்களுக்கு இந்த லைவ் செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆசிட் குளோரைட் குரூப் தான், அந்த அசிட்டைல் குளோரைட் குரூப் தான் இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஆசிட் குளோரைட் குரூப் ஆர் அசிட்டைல் குளோரைட் ரெண்டும் சேம் தான். அசிட்டைல் குளோரைட் அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? CH3 MgBr கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் with in presence of hydronium ion. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? CH3CO CH3 அசிட்டோன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. அதை நம்ம ஆக்சிடைஸ் பண்றப்போ அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டா கிடைக்குது. புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்து பாருங்க 23rd question. How will you convert acetylene to N-butyl alcohol? புக் பேக் மட்டும் படிச்சீங்கன்னா 90 மார்க் வாங்கலாம் அவுட் ஆஃப் 100. எல்லா புக் பேக்கும் படிச்சீங்கன்னா 90 கிடையாது, 85 வாங்கலாம். ஓகே, 80 or 80 to 85 தான் வாங்க முடியும். 80 to 85, maximum 85 when you study all the book back. ஓகே, அசிட்டைலீன் வந்து எடுத்துக்கிறாங்க. அசிட்டைலீன் அப்படிங்கிறது வந்து CH triple bond CH. ஸோ அசிட்டைலீனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்கஹாலா மாற்றணும். ஆல்கஹாலா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மாற்றணும். ஓகே, ஸோ எனி ஐடியா? நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா?
நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் சாப்டர் படிக்கிறப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம். So any idea how will you prepare this அப்படிங்கிறதுக்கு? You have to prepare N-propyl alcohol. N-propyl alcohol நீங்க வந்து prepare பண்ணணும். பெரிய ஆன்சர் இது. Mission water. Yes, yes. It's a very big answer. Okay. So ஒன்னும் பிரச்சனை இல்ல, படிக்கலாம். So I have acetylene here. Okay. First நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா acetylene ல இருந்து I am converting it into CH3CHO. acetaldehyde first நான் மாத்திக்கிறேன். அப்பதான் நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படினா அந்த aldehyde இருக்கு இல்லையா, அந்த aldehyde ல இருந்து நான் ஆல்கஹால் மாத்திக்க முடியும். ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த acetylene ல இருந்து நான் வந்து ட்ரிபிள் பாண்ட் ல இருந்து aldehyde prepare பண்றதுக்கே I have to use sulfuric acid in presence of mercury sulfate. Okay. H2SO4, sulfuric acid in presence of HgSO4, mercury sulfate. Okay. So இப்போ எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, acetaldehyde கிடைச்சிருக்கு. இப்போ இந்த acetaldehyde நான் என்ன பண்றேன் அப்படினா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா I will be getting aldol கிடைக்கும், which is one molecule இல்ல 2 molecules of acetaldehyde நான் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. CH3CHO 2 molecules of acetaldehyde நான் எடுத்துக்கிறேன். சோ இதுல இருக்கக்கூடிய இந்த பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆல்டால் கண்டென்சேஷனை பத்தி நம்ம அடுத்த சாப்டர்ல கிளியரா படிப்போம். இதுல இந்த பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த பீட்டா ஹைட்ரஜனை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட சேர்த்து வச்சிடணும், அவ்வளவுதான். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 CHOH CH2 CHO. இப்போ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆல்டால் அப்படின்னு வந்து சொல்லும். ஏன் இதுக்கு பேர் ஆல்டால், ஏன்னா இங்க எனக்கு OH குரூப் ஆல்கஹால் குரூப்பும் இருக்கு, எனக்கு இங்க ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு, அதனாலதான் இவருக்கு பேர் வந்து ஆல்டால். இப்போ இந்த ஆல்டால் வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆல்டால்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எனக்கு வெளியே சென்று விடும். ஓகே. how the water is going to get eliminated, நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற OH குரூப்பும் பீட்டா ஹைட்ரஜன் நான் எந்த பீட்டா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், ஓகே, எதை வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம், சரியா? சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. கம்மியா இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 𝐬𝐻 ரூல் படி மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படி பாக்குறப்போ CH3 இந்த ஹைட்ரஜன் OH சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும், சரியா? அப்ப CH3 CH டபுள் பாண்ட் CH CHO, கரெக்ட்டா? you will get this crotonaldehyde as the product. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, crotonaldehyde வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த crotonaldehyde நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படினா ரெடியூஸ் பண்றேன், அதாவது catalytic reduction நான் பண்றேன். I am using nickel. ஓகே, nickel catalyst யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், in presence of hydrogenல நான் வந்து ரெடியூஸ் பண்ண போறேன். சோ அப்படி ரெடியூஸ் பண்றப்போ இங்க இருக்கு இல்லையா ஆல்டிஹைட் குரூப் எனக்கு என்னவா ரெடியூஸ் ஆயிடும், பிரைமரி ஆல்கஹால் CH2OH குரூப்பா எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க, டிஸ்டர்பே ஆகாது. சோ CH2OH பிரைமரி ஆல்கஹாலா எனக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ எனக்கு இந்த டபுள் பாண்ட் போயிடும், கரெக்ட்டா? சோ கவனிங்க, CH2OH இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா CHO தானே CH2OH போச்சு, அப்போ இந்த பாண்ட் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா CH3 CH2 CH2OOH, இதான் N-butyl alcohol. So we will be getting N-butyl alcohol as the product. கிளியரா? N-butyl alcohol வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு கிளியர்?
லாஸ்ட் क्वेश्चन போலாமா 25th क्वेश्चन எஸ் லாஸ்ட் क्वेश्चन 25th क्वेश्चन போலாமா லாஸ்ட் நான் நினைக்கிறேன் 23 ஓ 23 தான் பாத்துறோமா 24 இருக்கு 24 க்கு அப்புறமா தான் பாத்தீங்க அப்படினா 25th क्वेश्चन ஆனா நீ இது பார்த்தனா கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு கான்செப்ட் தான் சரியா கொஞ்சம் டஃப்பான ஒரு கான்செப்ட் தான் ஓகே சரி சோ அடுத்து வந்து கவனிங்கடா 24th one butane 2 ஆல thionyl chloride கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க குளோரினேஷன் நடக்கும் OH குரூப் தூக்கிட்டு Cl போட்டுருங்க அப்புறமா magnesium in presence of ether எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே இது Grignard reagent ஓட preparation கரெக்ட்டா MgCl ஃபார்ம் ஆகும் ஓகே ethyl magnesium halide அடுத்து என்ன பண்றோம் அப்படினா X கூட ரியாக்ட் பண்றப்போ Y கிடைக்குதா அப்புறமா வந்து காப்பர் கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க வந்து எனக்கு X கிடைக்குது so this ABCD conversion is quite important அப்படினு நான் சொல்லுவேன் சரியா ஓகே சோ நம்ம இத வந்து இப்போ தனியா ஒரு பேஜ்ல நம்ம சால்வ் பண்ணலாம் சோ கவனிங்க so what am I taking here is first எடுத்த உடனேவே we are taking butane 2 all butane 2 all அப்படினா but அப்படினா 4 கார்பன் இருக்கு நமக்கு இங்க கரெக்ட்டா 1 2 3 4 2 all அப்படினா செகண்ட் பொசிஷன்ல OH குரூப் இருக்கு அப்ப இங்க CH3 மூணு பாண்ட் இருக்கு CH ரெண்டு பாண்ட் இருக்கு அப்ப CH2 ஒரு பாண்ட் தான் இருக்கு அப்ப CH3 ஓகே சோ இந்த butane 2 ஆல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா SOCl2 which is thionyl chloride கரெக்ட்டா SOCl2 அதுதான் வந்து என்னது அப்படினா thionyl chloride என்ன ஆகும் ஈஸி தான்டா thionyl chloride கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படினா இது chlorinating agent OH தூக்கிட்டு Cl போடுங்க மத்தபடி வேற எதுவும் மாறாது சோ CH3 CH OH தூக்கிட்டு chlorine போடுங்க ஓகே சோ OH தூக்கிட்டு chlorine போட்டாச்சு chlorination நமக்கு நடந்துருச்சு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க இத magnesium கூட ரியாக்ட் பண்றாங்க magnesium in presence of ether கூட ரியாக்ட் பண்றாங்க Grignard reagent preparation இந்த Cl கூட magnesium போய் ஆட் ஆயிடும் அவ்வளவுதான் கவனிங்க CH3 CH CH2 CH3 இங்க பாத்தீங்கன்னா குளோரினுக்கு பதிலா MgCl ன்னு இருக்கும் ஓகே இதோ பாத்தீங்கன்னா எனக்கு alkyl magnesium halide Grignard reagent வந்து கிடைச்சிருக்கு சரியா சோ இந்த Grignard reagent வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க A to B அத வந்து X கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து Y கிடைக்குது X என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து butane 2 ஆல காப்பர் கூட ரியாக்ட் பண்ணனும் ஓகே இப்போ நம்ம X என்னன்னு கண்டுபிடிச்சாகணும் வாங்க சோ இங்க இருக்கு இல்லையா அந்த butane 2 ஆல நான் காப்பர் கூட ரெடியூஸ் பண்றேன் இதுவும் வந்து என்ன நடக்குது அப்படினா ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நமக்கு வந்து நடக்கும் கரெக்ட்டா சோ CHOH வந்து என்ன ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் ரெடியூஸ் பண்ணா எனக்கு கீட்டோன் வரும் கரெக்ட்டா செகண்டரி ஆல்கஹால் ரெடியூஸ் பண்ணா ஆக்சிடைஸ் பண்ணா செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும் நல்லா கவனி CHOH குரூப் தூக்கிட்டு CHOH குரூப்புக்கு பதிலா you will write CO செகண்டரி ஆல்கஹால் நீங்க வந்து என்னடா ஆக்சிடைஸ் பண்ணீங்கனா கீட்டோன் கிடைக்கும் மத்தபடி மத்த எதுவுமே மாறாது ஓகே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா கீட்டோன் கிடைக்கும் நல்லா கவனி CHOH செகண்டரி ஆல்கஹால் அதுக்கு பதிலா கீட்டோன் போட்டுக்கோங்க இப்போ இந்த குரூப்பை தான் நம்ம X கூட தான் அது வந்து ரியாக்ட் ஆக போகுது ஓகே சோ இந்த Grignard reagent கூட கீட்டோன் ரியாக்ட் ஆகுது so how do you think the product will form ரொம்ப ஈஸி நீ பாரு இங்க வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த alkyl குரூப் இருக்கா இந்த alkyl குரூப் இந்த கார்பன்ல ஆட் ஆயிடும் இந்த MgCl இந்த ஆக்ஸிஜன்ல போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆக போகுது ஓகே இந்த MgCl வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த ஆக்ஸிஜன்ல போயிட்டு ஆட் ஆயிடும் அப்ப இந்த MgClOH ஏனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ஹைட்ரோனியம் அயான் கூட அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்ப எனக்கு இந்த MgClOH வந்து எனக்கு வெளியில போய்டும் அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும் இதோ இத எழுதிக்கோங்க CH3 குரூப் இருக்கு CH2 CH3 இப்போ இந்த கார்பன்ல அந்த alkyl குரூப் அப்படியே ஆட் பண்ணிடுங்க CH3 CH CH2 CH3 do you see
கரெக்டா ஆன்சர் வருதா? அண்ட் இந்த ஆக்சிஜன்ல ஹைட்ரஜன் நமக்கு ஆட் ஆகி இருக்கும் OH குரூப். OH குரூப். ஓகே, MgClOH நமக்கு வெளில போயிடும். இங்க பாரு, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆயிடும், OH Mg சேர்ந்து MgClOH வெளியில போயிடும். So you will be getting this as the product. Okay, இங்க ஒரு தப்பு நடந்துருச்சு. என்னது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த கார்பன் தானே, இந்த கார்பன் தானே, அப்போ இப்படி தானே இருக்கும். நான் பாண்டை தப்பா போட்டேன், இந்த கார்பனுக்கு பாண்ட் பண்ணிட்டேன், இந்த கார்பன் தானே பாண்ட் ஆகும், இங்க தானே MgCl போயிட்டு கனெக்ட் ஆகி இருக்கு. So CH3CH CH2 CH3, you will get this as the product. Okay, clear? Super. So நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம்? We have completed question number 24. 25 பாருங்க. 3,3 dimethyl butane 2-ol on treatment with concentrated sulfuric acid to give tetramethyl ethylene as the major product, suggest a suitable mechanism. என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3,3 dimethyl butane 2-ol ஆல்கஹாலை நீங்க கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ டெட்ராமிதைல் எத்திலீன் அப்படின்னா டபுள் பாண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன நடந்திருக்கு? எனக்கு இங்க டீஹைட்ரேஷன் நடந்திருக்கு, வாட்டர் வந்து எனக்கு ரிமூவ் ஆகி இருக்கு. ஓகே, சோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு சூட்டபிள் மெத்தட் வந்து சொல்லுங்க, வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் ஹியர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா, பாத்தலாமா? சோ ஃபர்ஸ்ட் அந்த 3,3 டைமிதைல் பியூட்டன் 2-ol பார்க்கலாம். பியூட்டான் 2-ol, மீத் ஈத் ப்ரோப் பியூட் 2-ol 3,3 டைமிதைல், தேர்ட் பொசிஷன்ல 2 மிதைல் குரூப், இங்க H3 வரும், இங்க ஹைட்ரஜன், இங்க ஒண்ணுமே கிடையாது, இங்க H3. இதுதான் 3,3 டைமிதைல் பியூட்டான் 2-ol. இப்போ இத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றாங்க. அதான் HOSO3H H2SO4. அப்ப என்ன ஆகும்? சல்ஃபூரிக் ஆசிட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அது எப்படி டீஹைட்ரேட் பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜன் கூட ஆட் ஆயிடும். ஏன்னா இந்த ஆக்சிஜன்ல தான் நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால. சோ CH3 CH, இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ல 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகி இருக்கு. C, இங்க பாருங்க நமக்கு 3 மிதைல் குரூப் இந்த கார்பன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. மத்தெல்லாம் அப்படியே சேம். ஓகே, சோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் வில் ஹேப்பன்? ஆஃப் கோர்ஸ் இந்த வாட்டர் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடும். இங்க இருக்கக்கூடிய இந்த H2O எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிட்டா அந்த கார்பன்ல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சோ கவனிங்க, குட்டியா போட்டுக்கிறேன் இந்த ஆரோவை. CH3 CH, இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அது பாண்டை லூஸ் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, நமக்கு இந்த கார்பன்ல ஆன் கான்ட்ரரி நமக்கு 3 மிதைல் குரூப் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இது வரைக்கும் வந்து பக்கா கிளியரா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து மிதைல் ஷிஃப்ட் வந்து நடக்கும். இப்போ எனக்கு இந்த கார்பனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதை நான் எப்படியாச்சும் செஞ்சாகணும். அதனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மிதைல் ஷிஃப்ட் வில் ஹேப்பன். இதை தான் நம்ம வந்து எதுல படிச்சோம்? உங்களுக்கு மெக்கானிசம்ல சொல்லி கொடுத்துருப்பேன் நான். ஓகே, சோ எந்த மிதைல் குரூப் போய் எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மிதைல் குரூப் அப்படியே இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அந்த கார்பனுக்கு என்ன வேணும்? பாசிட்டிவ் சார்ஜ்னு இருக்கு, 3 பாண்ட் தான் இருக்கு. அதனால அப்படி பாத்தீங்கன்னா நல்லா கவனி, அந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இந்த மிதைல் குரூப். அப்போ இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும். இதுக்கு ஒரு பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுல, 3 பாண்ட் தானே இருக்கு, அதை யோசிக்கல. இந்த கார்பன்ல அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். இப்போதான் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா டீப்ரோட்டனேஷன் நடக்கும். டீப்ரோட்டனேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, என்ன ஹைட்ரஜன்? பீட்டா ஹைட்ரஜன். இப்போ எனக்கு இந்த கார்போகேட்டையான் பேர் 2 பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, நீங்க வந்து 3 இருக்கு, இதை எடுத்துக்கலாம், ஆர் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். சோ ஜெய்ட்ஸெஃப் ரூல் படி நீ யார தூக்கினா உனக்கு மோர் சப்ஸ்டிட்யூட்டர் கிடைப்பாங்க. அதை கண்டுபிடிக்க தான் நான் ஒரு ட்ரிக் சொன்னேன். நீ பார், இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன், இங்க 1 ஹைட்ரஜன் தான். எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அதை எடுத்துரு, அப்போதான் உனக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்ப இந்த ஹைட்ரஜனை தூக்கிடு. இந்த ஹைட்ரஜன் ஐயோ எரேஸ் ஆயிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியில போயிடும், இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியில போயிடும். அப்போ எனக்கு டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும். சோ பாரு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இந்த ஹைட்ரஜன் வெளில போயிட்டா டபுள் பாண்ட் இங்க தானே ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த கார்பன்ல 2 CH3, இந்த கார்பன்ல 2 CH3. புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா? நான் ஏன் இந்த ஹைட்ரஜனும் யூஸ் பண்ணல? அக்கார்டிங் டு ஜெய்ட்ஸஃப் ரூல் எனக்கு ப்ராப்பரான மேஜர் ப்ராடக்ட் எனக்கு வந்து கிடைக்காது. தட்ஸ் வை. ஓகே, சோ நீ பாரு, 3 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் தான். அப்ப அந்த ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிக்கோ. Is that clear for you? Is that clear for you? Super. So we have completed chapter 11 உடைய book back answers. ஓகேவா? சூப்பரா? ஓகேடா. சோ இப்போ எல்லாரும் வந்து quiz login பண்ணிக்கலாம். quiz login பண்ணிக்கலாம். சரியா? இருங்க நான் அதை சேவ் பண்ணிடுறேன். Export PDF save. ஐயோ quiz இருந்துச்சு. வாங்கப்பா, எல்லாருமே லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும். லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் ஆகி இருக்கு இல்லையா? சோ யூ கேன் ஜாயின் தி quiz. எல்லாருமே quiz ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் என்னடா இது, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. லைவ்ல இருக்கிற எல்லாருமே quiz ஜாயின் பண்ணுங்க. இந்த சாப்டருடைய 1 மார்க்ஸ், இந்த சாப்டருடைய 1 மார்க்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மூணு பேர் என்னாச்சு? அதர்ஸ் 4 பேர். என்னடா 4 பேர் தான் குவிஸ்ல இருக்கீங்க, அதர்ஸ்லாம் என்னாச்சு? ஃபாஸ்டா. அஞ்சு பேர். Why so? Are you not able to join? Link click பண்ணி join பண்ணுங்க பார்க்கலாம். Ethers are insoluble in water due to. Ethers வந்து ஏன் வந்து வாட்டர்ல வந்து soluble-ஆ இல்ல அப்படினு வந்து கேக்குறாங்க. Absence of coordinate bond, presence of coordinate bond, absence of hydrogen bond இல்ல presence of hydrogen bond. இப்போ வாட்டர் கூட ஒன்று வந்து சாலபிளா இருக்கணும்னா தான் அதுக்கு வந்து என்ன வேணும்? அதுக்கு வந்து ஹைட்ரஜன் வேணும், அதாவது presence of hydrogen bond வேணும். ஈத்தர்ஸ் வந்து இன்சாலபிள் இன் வாட்டர். அப்போ தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க. absence of hydrogen bond is the right answer. absence of hydrogen bond தான் கரெக்டான ஆன்சர். கர்ச்சினி, விக்னேஷ், பிரகதீஷ், ஹரிப்ரியா டாப்ல இருக்காங்க. ஓகே, சோ ஏன் quiz நீங்க ஜாயின் பண்ணல? அப்ப லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ can we end the live session? அடுத்துப்பா, the compound that does not undergo 𝐂𝐚𝐬 reaction is. The compound that does not undergo 𝐂𝐚𝐬 reaction. எந்த compound வந்து நமக்கு 𝐂𝐚𝐬 reaction undergo பண்ணாது? Formaldehyde, acetaldehyde, benzaldehyde, trimethyl acetaldehyde. ஆளாளுக்கு ஒன்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கேன், which means இன்னும் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ அசிட்டால்டிஹைட் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ரீசன் சொல்றேன் பாருங்க. அசிட்டால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அது வந்து 𝐂𝐚𝐬 ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகே, சூப்பர். கர்ச்சினி, விக்னேஷ், பிரகதீஷ் அண்ட் ஹரிப்ரியா, சூப்பர். இப்போ third question. Let us go to the third question. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு பாரு. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே உங்களுக்கு quiz உடைய லிங்க் இருக்கு பாருங்க. You have it in the first comment itself. Okay.
homework தரேன் ஓகேவா சூப்பர். ஸோ இப்போ the compound that acts as solvent for the Grignard reagent வந்து diethyl ether அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாருமே லிங்க் கிளிக் பண்ணி தயவு செய்து குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்டே குவிஸ் வச்சிருக்கணுமா? இப்போ ஃபர்ஸ்டே குவிஸ் வச்சிருந்தா தான் வந்திருப்பீங்க போல. ஓகே, diethyl ether can be decomposed with. diethyl ether வந்து நீங்க எது கூட வந்து டீகம்போஸ் பண்ண முடியும்? HI, K-MnO4, sodium hydroxide or water? தரேன்ப்பா, முடிச்சிட்டு தரேன். இந்த கிளாஸ் முடிய by the end of the class I will give you. Okay, diethyl ether can be decomposed with hydrogen iodide. Okay, HI கூட தான் நீங்க diethyl ether டீகம்போஸ் பண்ண முடியும். அப்போ கிளாஸஸ் இன்னும் பக்காவா கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குலாம் வந்து புரியுதா? இன்னும் வந்து நம்ம கிளாஸஸை வந்து சூப்பர் பக்காவா வந்து லிசன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யூ கெட் இட்? ஓகே, ஓகே. அடுத்து வந்து பாருங்க, கராச்சி சபரிஷ், ஹரிப்ரியா, பிரகதீஷ், மணிவண்ணன் அண்ட் விக்னேஷ் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோதான், லைவ்லயே வந்து நீங்க குவிஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. The compound that reacts fastest with Lucas reagent is. Lucas டெஸ்ட் வந்து எதுக்கு நடக்குது? பிரைமரியா, செகண்டரியா, இல்லை டெர்ஷரி ஆல்கஹால்ஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த லூகாஸ் டெஸ்ட் வந்து நமக்கு நடக்குது இல்லையா? ஸோ இந்த லூகாஸ் டெஸ்ட் வந்து ஏன் அதோடைய முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னது? Okay, so 2-methyl propan 1-ol, 2-methyl propan 2-ol. So Lucas test வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி கூட ரியாக்ட் ஆகாது, செகண்டரி கிடையாது, டெர்ஷரி கூட தான் வந்து நமக்கு அது ஃபாஸ்டஸ்டா வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால தான் 2-methyl propan 2-ol is the right answer. ஓகே, ஹரிப்ரியா, கர்ஷினி, சபரிஷ், பிரகதீஷ், விக்னேஷ், மணிவண்ணன் வந்திருக்காங்க. சூப்பர். ஸோ அடுத்து வந்து கவனிங்க, நெக்ஸ்ட் பாருங்க. which of the following has an offensive odor? which of the following வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும்? எதுக்கு வந்து ஒரு மோசமான ஸ்மெல் வந்து இருக்கும்? which one will have a very offensive smell? மோசமான ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும். Phenol, benzyl alcohol, acrolein. Acrolein has the offensive smell. Okay, so let us see the leaderboard. Karchini, Haripriya, Sabarish, Pragatish, Vignesh and Manivannan. Very good. So அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, ஓகே, ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்குது. இந்த above reaction வந்து என்ன மெக்கானிசம்? The above reaction is what mechanism? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நோ, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஏன்னா NaOH இருக்கிற OH மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ், அப்போ அது வந்து என்னது? நியூக்ளியோஃபைல். ஓகே, என் கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா வந்து தெரியல, மேபி ரெக்கார்டிங் பார்க்குறாங்க போல, எல்லாரும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ ஐ திங்க் தே ஆர் வாட்சிங் ரெக்கார்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேள்வி. Addition of water across the double bond of an alkene in presence of sulfuric acid giving alcohols follows what rule? Addition நாலே என்ன ரூல்? In presence of sulfuric acid தான். அவங்க வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுலாம் சொல்லலை. ஹைட்ரஜன் பெராக்சைடு இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல்லாம் வந்து வரும். ஓகே,
ஸோ யா ஜெய்ட்ஸப் ரூல் எப்படிடா வரும்? எலிமினேஷனுக்கு தான்டா ஜெய்ட்ஸப் ரூல் வரும். இதே வந்து நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துச்சுன்னா ஆன்டி மார்கானிகாப்ஸ் ரூல் வரும். இங்க மார்கானிகாப்ஸ் ரூல் இஸ் த ரைட் ஆன்சர். அடிஷன் ரியாக்ஷனுக்கு மார்கானிகாப்ஸ் ரூல். ஓகே, லீடர் போர்ட்ல டாப் வரதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஆனா இப்பதான் எல்லாரும் காலம் போயிட்டீங்க. பிரகதீஷ், ஹரிப்ரியா, கர்ச்சினி, சபரிஷ், விக்னேஷ் அண்ட் மணிவண்ணன். வெரி குட். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின். The major product obtained when phenol is treated with sodium hydroxide and carbon dioxide is. Phenol வந்து sodium hydroxide and carbon dioxide கூட ட்ரீட் பண்ணோம்னா அப்போ நமக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு மேஜரா கிடைக்கும்? Salicylaldehyde, salicylic acid, benzaldehyde, benzoic acid. Benzaldehyde and benzoic acid. Yes. So பாத்தீங்க அப்படின்னா salicylic acid is the right answer. So phenol sodium hydroxide and carbon dioxide கூட ரியாக்ட் பண்றப்போ salicylic acid. இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? லைவ் பாக்குறவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன கோல்ப்ஸ் ரியாக்ஷனா, ரீமர்-டைமன் ரியாக்ஷனா, என்ன ரியாக்ஷன் இது? எஸ், வெரி குட். ஸோ ஹரிராம், மணிவண்ணன், பாவனா, சபரிஷ், விக்னேஷ், கர்ச்சினி, ஹரிப்ரியா, பிரகதீஷ் டாப்ல இருக்காங்க. Let us go to the next question. அடுத்த question வந்து பாத்தீங்க அப்படின்னா picric acid is. Picric acid வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் question. இந்த picric acid. Picric acid வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் question. 2,4,6 trinitro-toluene, 2,4,6 trinitro-benzaldehyde, 2,4,6 trinitro-phenol. phenolல ரெண்டாவது, நாலாவது, ஆறாவது பொசிஷன்ல நைட்ரோ குரூப் அட்டாச் ஆகி இருக்கும். தப்பா ஆன்சர் பண்றீங்க இத்தனை பேரு. 2,4,6 trinitro-phenol தான். phenolல செகண்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், சிக்ஸ்த் பொசிஷன்ல நமக்கு 3 நைட்ரோ குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கும். ஓகே, சூப்பர். So let us see the leaderboard. Let us see the leaderboard. leaderboard பாருங்க. பிரகதீஷ், விக்னேஷ், ஹரிப்ரியா, கர்ச்சினி, சபரிஷ், பாவனா, மணிவண்ணன், ஸ்வாதி, ஹரிராம். வெரி குட். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கு சென்றோம் என்றால் the correct order of reactivity of alcohol during dehydration is primary, secondary, tertiary. இதில் வந்து டீஹைட்ரேஷன்ல யார் வந்து ஃபாஸ்டா டீஹைட்ரேஷன் நடப்பான்? டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ரிமூவல் ஆஃப் வாட்டர் வந்து எந்த குரூப்ல வந்து நமக்கு ஃபாஸ்டா செமையா வந்து நடக்கும்? எஸ், வெரி குட். நிறைய பேர் வந்து தப்பா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. டெர்ஷரியில தான் இந்த டீஹைட்ரேஷன் வந்து நமக்கு ஃபாஸ்டா வந்து நடக்கும். சரியா? டெர்ஷரியில தான் வந்து இந்த டீஹைட்ரேஷன் வந்து நமக்கு ஃபாஸ்டா வந்து நடக்கும். ஓகே, when you compare with secondary or primary. ஓகே, யா. ஸோ வாங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. Ethers in the presence of atmospheric oxygen oxidizes to give hydroperoxides and dialkyl peroxides as a spontaneous reaction. இந்த ரியாக்ஷனுக்கு பெயர் என்ன? Yes, auto oxidation. Very good. So auto oxidation of ethers. இது reaction பேரு auto oxidation of ethers. Very good. So இப்போ the next பிரகதீஷ். அப்பாடா லீடர் போர்டு ஃபுல் ஆயிடுச்சு ஒரு வழியா. பிரகதீஷ், ஹரிப்ரியா, விக்னேஷ், கர்ஷினி, பாவனா, சபரிஷ், மஞ்சுஸ்ரீ, மணிவண்ணன், ஸ்வாதி அண்ட் ஹரிராம் வந்து
டாப்ல இருக்காங்க. சூப்பர். சோ அடுத்து பாருங்கப்பா, phenol is less acidic than, phenol is less acidic than ethanol, orthonitrophenol, orthomethylphenol, metachlorophenol. ஓகே, ஆமா எல்லாருமே வந்து பெய்டு பேட்ச்ல இருக்காங்க. இப்போ பெய்டு பேட்ச் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ தே ஆர் இந்த பெய்டு பேட்ச் கிளாஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் இன்னைக்கு நினைக்கிறேன். எத்தனால் அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, தப்பு. ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் விட தான் லெஸ் அசிடிக். சரி, அசிடிட்டிலாம் நம்ம எதுல படிச்சோம்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சோம். வெரி குட். ஸோ இப்போ let us go to the next question. An oxidation of alcohol gives aldehyde having the same number of carbons and that of alcohol. Primary alcohol, secondary alcohol, tertiary alcohol, none. Primary alcohol, secondary alcohol, tertiary alcohols and none. An oxidation of alcohol gives aldehyde. என்னது? பிரைமரி ஆல்கஹால்டா. பிரைமரி ஆல்கஹாலை நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்ணாதானே உங்களுக்கு வந்து ஆல்டிஹைடு கிடைக்கும். எப்படி தப்பா ஆன்சர் பண்றீங்க பாருங்க. அப்போ ரெகுலரா கிளாஸ் ப்ராப்பராகவே அட்டென்ட் பண்ணல, அதுதான் வந்து தெரியுது நீங்க குவிஸுக்கு ஆன்சர் பண்றது மூலமா. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ பிரகதீஷ், ஹரிப்ரியா, விக்னேஷ் டாப் 3ல இருக்காங்க. சூப்பர். யா, அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் யூசிங் பிஸ்மத் நைட்ரேட் கிவ்ஸ். கிளிசராலை நீங்க பிஸ்மத் நைட்ரேட் கூட ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? வெரி குட். கிளிசரிக் ஆசிட். கிளிசரிக் ஆசிட் இல்ல, மீசோ ஆக்சாலிக் ஆசிட். சரியா? ஸோ தப்பா தான் நிறைய பேர் வந்து ஆன்சரே பண்ணியிருக்கீங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணவங்களோட தப்பா ஆன்சர் பண்ணவங்க தான் வந்து அதிகம். ஓகே, டன். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? யா. So lower alcohols like ethanol and methanol are miscible in water due to. Lower alcohols na adula number of carbon வந்து கம்மியா இருக்கும் அப்படினு அர்த்தம். Lower alcohols அப்படினா அதுல number of carbons வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஓகே, so அதுக்கு பேர் தான் வந்து lower alcohols. ethanol methanolலாம் வந்து வாட்டர் கூட miscible-ஆ இருக்கு. ஏன்? their acidic character ஏதோ ஒன்று அடிச்சு விடு அப்படின்னு ஆன்சர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. வாட்டர் கூட ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகுது, மிக்ஸ் ஆகுது அப்படின்னாலே ஒரே ஒரு ஆன்சர் தான், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் த ரைட் ஆன்சர். வாட்டர் கூட சாலபிளா இருக்கு, வாட்டர் கூட மிஸ்ஸபிளா இருக்குன்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ஒண்ணுதான் ஆன்சர். சரியா? அது ஒண்ணுதான் ஆன்சர். வெரி குட். ஹரிப்ரியா, பிரகதீஷ், விக்னேஷ், பாவனா, சபரீஷ் டாப்ல இருக்காங்க. The test used to distinguish primary, secondary and tertiary alcohol is Lucas, Victor-Meyer, dehydrogenation, all the above. எந்த டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். எந்த டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? எஸ், மை ஹெல்த் இஸ் குட் ரா. சூப்பர் குட்.
All the above is the right answer. Lucas test, victim test important 5 mark question. Important 5 mark question. தயவு செய்து படிச்சிருங்க சரியா? ஓகே. ஹரிப்ரியா, பிரகதீஷ், பாவனா, விக்னேஷ், கர்ஷினி, சபரீஷ், மஞ்சுஸ்ரீ, நரேஷ், ஸ்வாதி, மணிவண்ணன். வெரி குட் வெரி குட். 10 கொஸ்டின் தான் பட்டுன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். So the ultimate product obtained when glycerol reacts with oxalic acid at 533 Kelvin. 533 Kelvinல நீங்க வந்து ரியாக்ட் பண்றப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? எஸ், சும்மா அச்சூடு கிடையாது, அல்லைல் ஆல்கஹால். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம லைவ் கிளாஸ்ல பார்த்த ரியாக்ஷன்ஸ் தான். ஆனால் நம்ம ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்கல, நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல, அப்போ கண்டிப்பா தப்பா தான் வந்து எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, the reaction between phenol and benzoyl chloride in the presence of sodium hydroxide. எனக்கு தெரியல, நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். நேமிங் ரியாக்ஷன் இஸ் very very important. okay, so என்ன வரும்பா? Cannizzaro, Reamer Timon, Kolb's, Short and Bowman. பாப்போமா? ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் தான் நம்ம பென்சாயில் குளோரைட் கூட நம்ம வந்து ஃபீனால ரியாக்ட் பண்ணுவோம். அதாவது இந்த தியரி கிளாஸஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை வந்து பார்ப்போம். வெரி குட். ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹரிப்ரியா இவங்க டாப்ல இருக்காங்க, சூப்பர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எத்தனால் அண்ட் மீத்தாக்சி மீத்தேன் ஆர். எத்தனால் அண்ட் மீத்தாக்சி மீத்தேன் ஆர். வெரி குட். என்ன ஐசோமர்ஸ்? என்ன ஐசோமர்ஸ்? வெரி குட். ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடுச்சு சரியா? ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து மாறிடுச்சு. ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து மாறிடுச்சு அப்படின்னா அப்ப அது ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம் தான். அங்க பாரு, ஆல்கஹால், இங்க கீட்டோன், அப்போ அஃப்கோர்ஸ் சாரி கீட்டோன் இல்ல, ஈத்தர். அப்போ நமக்கு வந்து இதுவே வந்து மாறிடும். ஓகேவா? ஹரிப்ரியா, பிரகதீஷ், விக்னேஷ், பாவனா, கர்ச்சினி, சபரீஷ், ஸ்வாதி, மஞ்சு, ஸ்ரீ, நரேஷ், காயத்ரி டாப்ல இருக்காங்க, சூப்பர். அடுத்த கேள்வி, வில்லியம்சன் சிந்தசிஸ் இஸ் an example of. வில்லியம்சன் சிந்தசிஸ் வந்து எதுடைய ஒரு எக்ஸாம்பிள்? வில்லியம்சன் சிந்தசிஸ் இஸ் an example of. Nucleophilic addition, electrophilic addition, electrophilic substitution, nucleophilic substitution. எது? நாண்டி, ஹை. ஆமா, ஸ்பாம். ஏன் ஸ்பாம்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கிடையாது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்போ நம்ம பசங்களுக்கு எலக்ட்ரோஃபைல்னா எது, நியூக்ளியோஃபைல்னா எதுன்னே தெரியல. அப்போ பேசிக்ஸ் கிளாஸை நீங்க என்ன பண்ணல அப்படின்னா அட்டென்ட் பண்ணல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஹரிப்ரியா, பிரகதீஷ், விக்னேஷ், அப்புறமா தான் பாவனா, கர்ச்சினி, சபரீஷ், ஸ்வாதி, மஞ்சுஸ்ரீ, நரேஷ், காயத்ரி இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்துடா, ether is formed when alkyl halide is treated with sodium alkoxide. This method is known as I told. கண்டிப்பா நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ரியாக்டன்ட், எது ப்ராடக்ட், என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம், என்ன ரியாக்டன்ட்டை நம்ம என்ன ப்ராடக்டா மாத்துறோம், அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்னப்பா வரும்? காமர்ஸ் குரூப் இல்லை அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, Kolb's, Hoffman, Williamson, Woods. Williamson's is the right answer. So Williamson ether synthesis is the right answer. Okay, ஏன்னா ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோல்ப்ஸ்ல மத்தெல்லாம் நம்ம ஈத்தரே ப்ரிப்பேர் பண்ணல. அது ஏதோ ஈத்தர் ப்ரிப்பரேஷன் நீங்க குழம்பினா கூட பரவாயில்ல. ஓகே, யா. ஸோ அடுத்த கேள்வி போலாமா?
A compound that undergoes bromination easily is. A compound that undergoes bromination easily is. Benzoic acid, phenol, benzene, toluene. Benzoic acid, phenol, benzene, toluene. Very good. Phenol is the right answer. Phenol is the right answer. Okay. அடுத்து ஹரிப்ரியா, பிரகதீஷ், விக்னேஷ், பாவனா, சபரிஷ், கர்ச்சினி, மஞ்சுஸ்ரீ, ஸ்வாதி, நரேஷ் அண்ட் காயத்ரி. சூப்பர் மேம். எந்த லிங்க் சொல்றீங்க? குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ்லயே வந்து சாட்ல இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு லிங்க் ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் methoxypropane and 2 methoxypropane, அதாவது பொசிஷன் தான் மாறி இருக்கு. அப்போ என்ன வரும்? பொசிஷன் தான் மாறி இருக்கு. அப்போ அது என்ன ஐசோமர்? செயின் ஐசோமர், பொசிஷன் ஐசோமர். வெரி குட். பொசிஷன் ஐசோமர் இஸ் த ரைட் ஆன்சர். தப்பு பண்ணிட்டோம். நீ பாரு, மீதாக்சி குரூப் அப்படின்னா CH3O குரூப், கரெக்டா? ஆக்சிஜன். அப்போ இது வந்து மெட்டாமெரிசம் தானே வரும். நல்லா கவனி. 1 methoxypropaneனா நமக்கு வந்து அங்க அந்த மீதாக்சி குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோபேனோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. அப்போ இது வந்து இந்த ROR குரூப்ல டிஃபரெண்ட் அல்கைல் குரூப்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா மெட்டாமர்ஸ். நம்ம வந்து தப்பா பொசிஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டோம். இட் இஸ் மெட்டாமர்ஸ். ஓகே. அடுத்துப்பா இன்னும் 3 क्वेश्चन தான். Which one of the following alcohol cannot be prepared by Grignard reagent? Very good. So Grignard reagent ஆல prepare பண்ண முடியாதது வந்து மெத்தனால் தான். ஓகே, மெத்தனால்ல தான் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot prepare Grignard reagent. நான் கெமிஸ்ட்ரியில 96 மாம். தேங்க்ஸா. ஓகே, குட், சூப்பர். The order of reactivity of alcohol towards sodium metal. The order of reactivity of alcohol towards sodium metal. The order of reactivity of alcohol towards sodium metal. சோடியம் மெட்டல் கூட இந்த ஆல்கஹால் இந்த மாதிரி ஆர்டர் क्वेश्चन வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குடா. சோ டெர்ஷியரி தான் லீஸ்ட் ரியாக்டிவ், பிரைமரி தான் மோஸ்ட் ரியாக்டிவ், டெர்ஷியரி வந்து லீஸ்ட் ரியாக்டிவ் தான் கரெக்டான ஆன்சர். இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन தான் நம்ம வந்து முடிக்க போறோம். அதோடைய குவிஸ் வந்து நமக்கு முடிஞ்சிடும். only one question. okay. The number of primary alcoholic groups in glycerol is. glycerolல எத்தனை primary alcohol இருக்கு? 0 1 2 3. glycerol வந்து டயாலா ட்ரையாலா? கிளைகால் தான் டயால். glycerol வந்து ட்ரைஆல் இல்லையா? glycerol வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைஆல். அதுல வந்து நமக்கு 3 OH குரூப் வந்து இருக்க போகுது, கரெக்டா? இட் இஸ் கோயிங் டு ஹேவ் 3 OH குரூப்ஸ். வெரி குட். அப்போ 1 அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர். கிடையாது, 3. ஏய், glycerol தானடா, 3 தான்டா கரெக்டான ஆன்சர். சரியா? 2 கூட கிடையாது, 3 தான். பிரைமரி ஆல்கஹால், ஐ எம் சாரி, பிரைமரி ஆல்கஹால்னா என்ன? CH2OH. ஓகேவா? CH2OH, CHOH, CH2OH ரெண்டு பிரைமரி ஆல்கஹால் இருக்க போகுது. கிளிசரால்ல 2 பிரைமரி ஆல்கஹால் இஸ் த ரைட் ஆன்சர். நான் வெறும் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டேன். இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஓகே. ஹரிப்ரியா, பிரகதீஷ், பாவனா, விக்னேஷ், சபரீஷ், கர்ஷினி, மஞ்சுஸ்ரீ, ஸ்வாதி, காயத்ரி and Naresh are in top positions.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா which is soluble in water. வாட்டர் கூட யார் வந்து சாலபிளாக இருப்பாங்க? ஃபீனால், ஆல்கேன், ஆல்கஹால், ஆல்கீன். ஃபீனால், ஆல்கஹால், ஆல்கீன், ஆல்கீன்ஸ். யார் வந்து வாட்டர் கூட சாலபிள்? வாட்டர் கூட யார் சால்வபிள்? ஃபீனால், ஆல்கீன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்கீன்ஸ். ஆஹா. ஸோ வந்து ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பண்ணிடும். ஆல்கஹால்ஸ் வந்து என்ன பண்ணிடும்? இட் ஃபார்ம்ஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே. ஸோ ஆல்கஹால்ஸ் ஆர் த ரைட் ஆன்சர். ஸோ லெட் us see the final leaderboard. ஓகே. பிரகதீஷ் டாப்ல இருக்காங்க. வெரி குட். பாய்ஸ் டீம் 1. வெரி குட். அடுத்து செகண்ட்ல ஹரிப்ரியா அண்ட் தேர்ட்ல பாவனா. வெரி குட். ஆனா நிறைய பேர் இருக்கிறப்போ இன்னும் வந்து ஃபன்னா வந்து இந்த குவிசஸ் வந்து இருக்கும். ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல குவிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து நம்ம எந்த சாப்டர் போகலாம்? சாப்டர் 2வா இல்ல சாப்டர் 7ஆ? Minnal class, someone is having doubt. Please tell about minnal class. Okay, so let me tell about the minnal class பத்தி யாருக்கெல்லாம் வந்து தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் வந்து minnal class பத்தி தெரியாது? You want to know. Okay, so quickly let me tell you, minnal class வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours of class வந்து நடக்கும்டா. அண்ட் சண்டே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் அன்னைக்கே நீங்க எழுதிட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த டெஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மார்க்கும் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees பர் இயர், ஒரு வருஷத்துக்கே. என்ன சப்ஜெக்ட்? எல்லா சப்ஜெக்ட்டுமே. இங்கிலீஷ் உங்களுக்கு இங்க யூடியூப்லயே டீச் பண்ணிடுவோம். கரெக்டா? அது மட்டும் இல்லாம தமிழ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். எல்லா நாளும் கிளாஸ் இருக்கும். சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும். அண்ட் கிளாஸ்ல எழுதுற பிடிஎஃப்லாம் கையோட உங்களுக்கு பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதை தாண்டி நீட் ஜேஇ ரெக்கார்டட் வீடியோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயா இருக்க போகுது. நீட் ஜேஇ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் நீங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் பீடகாகி ஆப்ல. ஸோ இது எல்லாமே ஃபார் த ஹோல் இயர் இட் இஸ் கோயிங் டு பி 4000. ஓகேவா? ஆனா நீங்க வந்து மிட் டர்ம் எக்ஸாம்லாம் கிட்ட வரப்போ இட் பிகம் 6999. உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குட்டி ஆஃபர் இருக்கு. ஆனா போர்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சாப்டர் 1, சாப்டர் 2 முடிச்சாச்சு. சாப்டர் 6 3 சாப்டர் முடிச்சாச்சு கெமிஸ்ட்ரியில மட்டுமே. அப்போ சாப்டர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் இமீடியட்லி. ஓகே? தரேன் மஞ்சு. மின்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 5 questions நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு மறந்துட்டேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே லைன் அப் பண்ணி ஃபாஸ்டா கொடுத்துறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சாப்டர் 2 வேணும். கரெக்டா? ஓகே. சோ லெட் us begin with chapter 2 next classes. ஓகேவா? சரி, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை, தேங்க் யூ. அடுத்த லைவ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். சரியா? டாடா.